ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இன்னைக்கு இந்த 3வது டெஸ்ட் மேட்சோட 4வது நாள் முடிஞ்சு போயிருக்கு. ஒரு ஃபைனலி பாய்ஸ் டெஸ்ட் மேட்ச் கோயிங் இன்டு தி 5th டே. இப்ப நான் போன வீடியோல என்ன சொன்னேன், இங்கிலாந்து இன்னைக்கு 4 பூரா பேட் பண்ணிட்டு ஒரு 300 ரன் அடிக்க பாப்பான்னு நான் சொன்னேன். அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல அடிக்க தான் பார்த்தா ஒரு 96 for 4. பென் டக்கர் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆனார். ஜாக் கிராலி அலி போப்பால அடிக்க முடியல. நான் தான் இந்தியன் டிடன்ட் ஹேவ் தட் ஹை ஸ்ட்ரைக் ரேட்ஸ். ஹாரி புருக்கு ஒரு சில லேப் ஷாட் அடிக்க பார்த்துட்டு திமிழ்த்தனமா அந்த ஸ்வீப் ஷாட் அடிச்சுட்டார். ஸோ 96 or 4. அதுக்கப்புறமா ரூட் அண்ட் ஸ்டோக்ஸ் நியூ இது அடிக்கிறதுலாம் வேலைக்காது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு we can try and get runsன்னு they look to get runs in that way. ஆனாலும் வாஷிங்டன் சுந்தர் கடைசியில நன்னா போட்டதுனால இங்கிலாந்து 192 ஆல் அவுட். I was confident that India will get the job done. இன்னுமே I'm confident that India will get the job done. இப்ப இந்த விக்கெட்ஸ் ஃபார் இந்தியான்னு பார்த்தோம்னா, இப்ப யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஷார்ட் அண்ட் வைட் டெலிவரி அதை புல் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆனர். அது டிபெண்டிங், எனக்கு தெரியல if they place the fielder அந்த ஆஃப் சைட்னு. அது இருந்தாலும் அந்த ஷாட் ஐ டிட் நாட் திங்க் வாஸ் a feasible shot. டிசப்பாயிண்டிங் டிஸ்மிசல் தான். சுப்மான் கில்க்கு போன மேட்ச் நிறைய ரன் அடிச்ச உடனே அஃப்கோர்ஸ் மரணா விளையாடினர் போன மேட்ச். பட் த ஒன் திங் தட் ஐ சா ஈவன் டியூரிங் தட் இன்னிங்ஸ்னா, அந்த இன்கமிங் டெலிவரி போடுறச்சே ஹி காட் இன் டு அ பிட் ஆஃப் அ டேங்கிள் பிளேயிங் இட். ஆனா இப்ப இருக்க சீம் மூமெண்ட்னு பார்த்தா தட் வுட் பி லைக்லி டு கம் இன் டு பிளே மோர். நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அவரை நான் குறை சொல்ல, இது ரொம்ப வருஷமா இது இட்ஸ் பின் டாக்குமெண்டட் தட் இன்கமிங் டெலிவரிக்கு ஸ்ட்ரகிள்டுன்னு வி சா ஒன்ஸ் அகேன். கருண் நாயர் நன்னா விளையாடிட்டு இஸ் நாட் ஹெல்பிங் ஹிம்செல்ஃப். இன்னைக்கு அந்த மிஸ்ஜட்மெண்ட் விட்டு விளையாடி எல்பிடபிள்யூ. ஸோ அந்த 3 விக்கெட்டும் கிஃப்டட் விக்கெட்ஸ் தான் சொன்னேன். இப்போ ஒரு விக்கெட் விழுது நான் ஒரு பெருசா ஒரு குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு கஷ்டமான பிச்சு, ஒரு விக்கெட் விழதான் போகுது. இப்போ சுப்மான் கில் ஒரு வீக்னஸ் டாக்குமெண்டட் ஃபார் மெனி இயர்ஸ். அது ஒரு விக்கெட் விழுந்தா பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஜெய்ஸ்வால் அடிச்ச ஷாட்டு, கருண் நாயர் விளையாடாத பந்துன்னு பார்த்தா அதான் ஒரு டிசப்பாயிண்டிங். ஆனாலும் எனக்கு இந்தியா இந்த மேட்ச் ஜெயிப்பான்னு தோன்றது எதனாலன்னா, நல்ல வேளை கிறிஸ் வோக்ஸ் அந்த கேட்சை போட்டு கேஎல் ராகுலோட கேட்சை பிடிச்சிருந்தா நான் இங்கிலாந்து அஹெட் டு வின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். கேஎல் ராகுல் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற ஒரு கிளாஸ், டெக்னிக்கல் சவுண்ட்னஸ், நங்கூரம் போட்டு நிப்பர் கேஎல் ராகுல். அதுக்கப்புறமா நான் சாதாரணமா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் சென்டிங் அவுட் அ நைட் வாட்ச்மேன். நான் வாஷிங்டன் சுந்தரோ நிதிஷ் ரெட்டியோ தான் அனுப்பியிருந்திருப்பேன். ஆனா ஆகாஷ் தீப் அவுட் ஆனதுனால தென் யூ காட் கேஎல் ராகுல் பேட்டிங் நவ். பந்த், ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் 5 ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் டு சேஸ் டவுன் 135. எல்லாருமே ஜோஃப்ராச் அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லுவா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலர் இஸ் பென் ஸ்டோக்ஸ். அந்த பந்து நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட அந்த முதல் இன்னிங்ஸ்ல போட்டார். அதுவும் 5th டே வில் பி த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு பேட்ன்னு நான் சொன்னோன்னே, அந்த மாதிரி பந்து இஸ் மோர் லைக்லி டு ஹேப்பன் அஸ் த மேட்ச் ப்ரோக்ரஸஸ். இப்போ இந்த இருக்கிறதே ஒரு கஷ்டமான சமயம் வந்திருக்கு. ஸோ பென் ஸ்டோக்ஸ் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மோஸ்ட் த்ரெட்டனிங் பவுலர். ஸோ நான் என்ன கருதுன்னு பார்க்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல் நான் முதல் இன்னிங்ஸ்லையும் சொன்னேன், 6 பாட்டில் ஒரு எண்டு விளையாடிட்டே போகணும். ரிஷப் பந்த் நாளைக்கு அடிக்கணும். இப்போ 135 runs டு வின். ஒரு 100 ரன் வந்த உடனே தே வில் ஸ்டார்ட். இஃப் இந்தியா டோன்ட் லூஸ் அ விக்கெட், they will start thinking outside the box as a fielding team. They may get impatient to be a chance for India to continue momentum that they built. ரிஷப் பந்த் அடிச்சுதான் விளையாட போறார். இந்த கேஸ்ல அடிச்சுதான் விளையாடணும். கேஎல் ராகுல் ஒரு ரெண்டு நிக்கணும். தெனிகா, ஜடேஜா ஒரு ரன் நிப்பர். நிதிஷ்குமார் ரெட்டி முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் கிரிட்டி 30. வாஷிங்டன் இஸ் அ வெரி டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். ஸோ அந்த கேஸ்ல இந்த டெய்லும் ஒரு 10 ரன் ஜாஸ்தியா போனா ஒரு 6-7 ரன் மாதிரி அடிச்சா கூட ஐ ஃபீல் இந்தியா வில் வின். இட் வில் நாட் பி அன் ஈஸி சேஸ். கேஎல் ராகுல் இருக்கிறதுனால நான் இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுக்கறேன். இப்ப
before if you asked me 193 chasing batting one session and one day நான் surely I would have taken that. இந்த 3 விக்கெட் இந்த 2 விக்கெட் ஆவது கூட விட்டது தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். ஆனாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது ஒரு ஷார்ட் வீடியோ தான் இன்னைக்கு. ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், இஃப் கேஎல் ராகுல் பேட்ஸ் until the end or close to the end, India will win the match. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மை ஒப்பீனியன் வாட்ச் யோர்ஸ்.